ரொம்ப நாள் ஆச்சு சண்டை படம்லாம் பார்த்து. உண்மையாலுமே தன்னோட மகனுக்காக அந்த கெட்டவேங்கிற பேர்லேருந்து நல்லவனாகணும்னு இப்போ ஜெயிலில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து மகனுக்காகவே அந்த இதை எடுக்கிறார், துப்பாக்கியை மறுபடியும். அதுதான் கதையே. நல்லா இருக்கு. நிழலா எதுக்கும் பக்கத்தில் இருக்கிற தொட்டு போடுறது செவருதாங்க. நல்ல பேய் பிசாசா பார்த்து ஓட்டிட்டு வந்துடுறீங்க, சாமியாராக பார்த்து. சரியா? தெரியாது. கலிமூர்த்தி வணக்கம். தோசை சாப்பிட்டேன். டெய்லி நைட்டிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் புடவையில் இருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேண்ணா? ஒன்றும் இல்லை, சினிமாவுக்கு போனதுனால தான். எங்கேயாவது வெளியில் போனால் தான், நான் வீட்டுக்குள்ளேயே கிடந்தா. இனிதான் சாப்பிட்ணுமா? சாப்பிடுங்க, மணி ஆகுதுல்ல, 11 மணி ஆக போகுது. பிரகாஷ் போங்க, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்க. இப்போ தான் தோசை சுடுறேன். நீங்கள் தோசை ஊற்றிட்டுருக்கீங்களா? என் ஒய்ஃப் எங்கே போயிட்டாங்க? லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்களா, அம்மா வீட்டுக்கு. ஆனால் சமையல்லாம் அவங்களே பண்ணணும், இல்லைன்னா ஹோட்டல் சாப்பாடு. எல்லோரும் அவங்க அம்மா வீட்டுக்கு மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. சசி அண்ணா வாங்க வாங்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஐயோயோ, என்ன வரும்போது இத்தனை. குமார் ஹாய். சித்ரா ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? எல்லாம் இந்த பேச்சுலர் சமையல் தான். மாமி சுந்தர் வணக்கம். சுந்தர் வணக்கம்மா. உங்கள் பேர் சுந்தரா? கலிமூர்த்தின்னு வச்சுருக்கீங்க ஐடி. சூப்பர். நீங்கள் நல்லா இருக்குண்ணா. சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம். கரண்ட் ஆஃப் பண்ணி போடுறாங்க. நான் தோட்டத்தில் இன்று தங்கிட்டேனம்மா. இதுதான் நான் தோசை சுட்டு சாப்பிட்றேம்மா. தோட்டத்தில் தங்குனீங்க, ரைட்டு. மாவு கொரியர் வந்துச்சா? வீட்டுக்கு வந்தானே எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் ரொம்ப தூரங்களா? அண்ணி ஒன்று கேட்குறேன், என்ன வேணாலும் கேளுங்க, பேடு கமெண்ட் மட்டும் போடாதீங்க. ஏன்னா இது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. வரவங்க எல்லோரும் ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பிங்க எல்லோரும் வந்து எல்லாத்தோடையும் பேசுவாங்க. சரியா? எங்கிட்ட மட்டும் பேசுகிறது, நீங்களும் பேசுங்க. சரியா? வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேம்மா. அப்படிங்களா பிரகாஷ்? தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு தெரில. நான் மாவில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டேன்னா என்னன்னு தெரில, இல்லை எங்கள் சட்னியில் உப்பு அதிகமாக பிரிச்சேன்னு தெரில. கடைசியில் சர்க்கரை தொட்டு சாப்பிட்டு வந்தேங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியுமா தெரியாதா தெரியாது. உண்மையாலுமே தோசையில் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சட்னியில் தோற்று போயிடும். சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட் யாரும் சாப்பிட்றாதீங்க. இன்று முழுவதும் வாங்கிறது. எல்லாரும் கடவுளை வேண்டுங்க முதல்ல. நானும் விவசாயம் பண்ண போகிறேன். எனக்கு விவசாயம் பண்ணணுன்னு ஆசை. மூர்த்தி மாமியா வாங்கலாம். பையன் படித்து முடிக்கிட்டு ஆயிடுவோம். தக்காளி சட்னி மை ஃபேவரட். தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி, தக்காளி சாதம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போதாங்க குக்கர்லாம் செய்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து விறகு அடுப்பில் இது விறகு அடுப்பில் தான் தக்காளி சோறு செய்வாங்க. வீட்டுக்கு அந்த வச்சு செய்கிறாங்க. விளங்காத நாய்களை. ஏண்டா காவல் வாரம். கண்டிப்பாக தோட்டத்துக்கு யாராவது ஒருத்தர் காவல் இருந்தாங்க ஆகணும். ஏன்னா நம்ம போது அது பாதுகாப்பு பண்ண வேண்டியது நம்மளோட கடமை தான். சரிங்களா? நானே தேட்டருக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்தேன். சந்தோஷத்தில் லைவ் போட ஆரம்பித்தா இந்த ஏர்டெலுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில.
ஏன் தான் இப்படி